பத்திரம் என்னம்மா பண்றீங்க? பாப்பாவுக்கு ராதா வேஷம் போடுறோங்க. ராதா வேஷம் போடணும் சொன்னாங்க. ராதா வேஷம், கிருஷ்ணர் வேஷம். கிருஷ்ணர் ஜெயந்திக்கா? அதுக்கு இன்னைக்கு அவங்க ஸ்கூல்ல ப்ரோக்ராமா. இங்க பார்த்து பேசுங்க கொஞ்சம். அதனால இதெல்லாம் பண்ணணுமாம்மா? திரும்ப இதெல்லாம் பத்திரம் பாருங்க, வீடியோ பாருங்க ஃபுல்லா. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு அலங்காரம் பண்ணது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. கிட்டத்தட்ட இதுக்கே அவ்வளோ 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதா? 1 மணி நேரம் ரெடி பண்ணுறதுக்கு. இது ரொம்ப தேடுது. இன்னும் கொஞ்சம் மேலே போட முடியுமா? சாதாரணமாக ஸ்கூலுக்கு அனுப்புறதா இருந்தால் கூட அனுப்பிச்சிடலாம். இப்போ சாதாரணமாக ரெடி பண்ணுறதா இருந்தால் ரெடி பண்ணிடலாமாக்கா? சாதாரணமாக ரெடி பண்ணுறதால பண்ணிடலாமா? இதுக்கு இதுதான் கொஞ்சம் கஷ்டம். இதுதான் கஷ்டம். எல்லாம் அதாவது எல்லாமே எல்லாம் போடுறதுனால கொஞ்சம் கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஈஸி தான், கொஞ்சம் செய்யறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. டைம் வேணும். டைம் வேணும். இன்னும் டைம் இருந்தால் இன்னும் நிறைய மேக்கப் செய்யலாம். இன்னொரு 1 மணி நேரம் காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்து சரியாக போட்டுருக்கோம். சரியா இருக்கும். வழியிலும் இன்னும் எல்லாம் மாற்றுறது நிறைய இருக்குது. இன்னும் டைம் ஆயிடுச்சுன்னு தான் பேசுகிறாங்க. எழுக்கு டைம் ஆகுது. இப்போ வந்து இது ராதையா? ராதி. கிருஷ்ணருக்குன்னா அது தனி. தனி. சரி சரி. இன்னும் ரெடி பண்ணுறதுனா இன்னும் காலையிலே ரெடி பண்ணால் இன்னும் நிறைய ரெடி பண்ணுறது இருக்குது. போகவே மாட்டோம் அம்மா. நாளைக்கு நடக்குது, ஹோம்ஒர்க் கேட்க மாட்டேங்குது. ரெடி ஆயிடுச்சா? ஈஸி தான். பாருங்க, அழகா இருக்குதான்னு நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. கமெண்ட்ல சொல்லுங்க அழகா இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு. கமெண்ட் பண்ணுங்க. ராதை வேஷம் மாதிரி அழகா போட்டுங்கறாங்க. இன்னும் ரெடி பண்றது இருக்குது. இன்னும் நிறைய பண்றது இருக்குது. டைம் ஆயிடுச்சு. போய் சொல்லுங்க. சாப்பிடலையா? நீ சாப்பிட்டேலியாமா? இத போய் ஓட்றேன். சரி இரு. ஹாய் சொல்லுங்க எல்லாத்துக்கும். ஹாய் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லு. சரி வா, நீ சாப்பிடு. இரு இங்க